அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வநிசாஅ واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவு அன்பு நேசம் பாசம் எல்லாவற்றையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவியினால் பிரதி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாளிகையிலே இருந்து தூய்மையான மார்க்கத்தை படித்து கொள்ளுகிற அடிப்படையில் ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டும் பார்த்தும் படித்தும் வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நாளிலே அல்லாஹுவின் சத்தியமும் மனிதனின் அலட்சியமும் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அல்லது அல் குர்ஆனோடு தொடர்பு உள்ள அடிக்கடி வகையை விரும்பக்கூடிய மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமான, மிகவும் ஆறுதலான, மிகவும் உண்மையான ஒரு உந்துதலான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தாலா எந்த எந்த இடத்தில் எப்படி எப்படியெல்லாம் சத்தியம் செய்கிறான், அதுவும் படைத்தவன் அல்லாஹுவே சத்தியம் செய்கிறான், படைக்கப்பட்ட நாங்கள் எவ்வளவு தூரம் அதிலே அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிப்பதற்கு இந்த தலைப்பு வழிவகை செய்யும் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வித்தியாசமான அடிப்படையில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்வதையும் இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துவதையும் அவன் உறுதிப்படுத்திய சத்தியம் இந்த உலகத்தில் நடந்தேறுவதையும் இந்த உலகத்தில் நடந்தேறி பின்னர் அவன் மரணித்ததன் பிற்பாடு அவன் அதை உண்மைப்படுத்தப்படுவதையும் இந்த வரலாறுகளையும் குர்ஆனிய வசனங்களையும் கேட்கிற போது புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் வருவதாக இருந்தால் முதலாவது ஆமன்து பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொள்ளாமல் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இரண்டாவது வமலாயிகா, அடுத்தது வானவர்களை மலக்குமார்களை நாங்கள் நம்ப வேண்டும். இந்த அல்லாஹுவை நம்பிய மனிதன் இந்த உலகத்தில் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுவை தவிர வேற எதிலும் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹுவின் மீதுதான் சத்தியம் செய்ய வேண்டும். தாய் அறிய, பிள்ளை அறிய, தலை அறிய, குர்ஆன் அறிய, பள்ளி அறிய, அப்படி நிறைய பேர் சத்தியம் செய்வார்கள். இதெல்லாம் சத்தியமே கிடையாது. சத்தியம் என்பது வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி,
அல்லாஹுவின் மீது செய்யப்படுகிற சத்தியம்தான் சத்தியமானது, அதுதான் உண்மையானது, அதுதான் ஒரு மனிதன் உண்மையானவன் என்பதற்கு ஏற்கத்தக்கது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவினால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் சத்தியம் செய்கிற போது அல்லாஹுவில் தான் சத்தியம் செய்யணும். ஆனால் அல்லாஹு தஆலா அவன் எதிலையும் சத்தியம் செய்வான். அவன் சத்தியம் செய்வது உண்மையாக இருக்கும், அவன் சத்தியம் செய்வது அது உயர்வானதாக இருக்கும், அவன் சத்தியம் செய்வது பொய்யாகாது. ஏனென்றால் அவன் பொய் பேசுபவன் அல்ல, அவன் உண்மையாளன். நாங்க ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிற போது கூட ஓதுகிற துவா, அல்லாஹுவே நீ உண்மையானன், சுவர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, நாளை நாங்கள் எல்லாம் மௌத்தாகியதற்கு பிறகு எழுப்பப்படுகிற அந்த எழுப்புதல் என்பது உண்மையானது. இப்படி நாங்க அடிக்கடி எழும்புகிற போதும் தூங்குகிற போதும் அதை உண்மைப்படுத்தி விட்டுத்தான் தூங்கவும் செய்கிறோம், எழும்பவும் செய்கிறோம். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி. ஒரு மனிதன் தூங்குகிற போது இறுதியாக ஓத வேண்டிய சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஓதிவிட்டு தூங்கினால் கஃபத்தா, அன்றைக்கு அவன் மௌத்தாகினால் அல்லாஹ் போதுமானவன் என்றார்கள். அதிலையும் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்டதையே திரும்ப திரும்ப அதை ஈமான் கொள்ளுவதை போல, ஏற்றுக்கொள்வதை போல, உண்மைப்படுத்துவதை போல ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதை ஓதிவிட்டு தூங்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உலகத்துல சிலதை விடதும் சிலதை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். சில நேரங்கள்ல 7 நாள் இருக்குது. இந்த 7 நாள்லையும் சிறந்த நாள் எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை. அல்லாஹு தஆலா எல்லா நாளும் சிறப்பு தான், ஆனா வெள்ளிக்கிழமையை அவன் சிறப்பாக்கி வைத்திருப்பதினால் அது நாட்களில் ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. நேரம் எல்லாமே சிறப்பு தான், அது அவனுடைய நேரம், நேரத்தை நாம் திட்டக்கூடாது. ஆனால் அந்த நேரத்துக்குள் அவன் சில நேரங்களை சிறப்பித்து வைத்திருக்கிறான். அதனால் அந்த நேரம் சில நேரங்களை விடவும் சிறப்பானது. சில மாதங்களை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். எல்லா மாதங்களும் சிறப்பானதுதான், ஆனால் படைத்தவன் ஒரு சில மாதத்தை சிறப்பானதாக வைத்திருக்கிறான். அதனால் அது சிறப்பானது. அல் குர்ஆனில நீங்க குர்ஆன படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால், உணர்வு ரீதியாக அந்த அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்ற அந்த மதிப்போடு, என்ன இந்த குர்ஆன் பேசுகிறது என்ற சிந்தனையோடு அப்படி வாசிக்குகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அல்லாஹ் சத்தியம் செய்கிற பல இடங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில 90க்கும் மேற்பட்ட இடங்களில், கிட்டத்தட்ட 92 இடங்களிலே அல்லாஹு தஆலா இரவின் மீது சத்தியம் செய்கிறான். இரவின் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா சில விஷயங்களை பேசுகிறான். கிட்டத்தட்ட 57 இடங்களிலே அல்லாஹு தஆலா பகலின் மீது சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா சஜா, எங்களுக்கு தெரியும் வல்லைல் என்றால் இரவு. கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா 92 இடங்களில் இரவிலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். வல்லைலி இத் அத்பர், இரவின் மீதும் அது பின்னோக்கி வருவதின் மீதும் சத்தியமாக. வல்லைலி இதா அஸ் அஸ, பின்வாங்கி செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி வமா வசக், மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பதின் மீதும் சத்தியமாக. வல்லைலி இதா யஸ்ர், செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷா, தன்னை மூடிக்கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் இரவுல சத்தியம் செய்கிறான். இந்த வசனங்களுக்கு இந்த அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்புகள் உள்ள இந்த தஃப்சீர் கலைகளை வாசிக்கிற போது ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை அங்கே கண்டுகொள்ள முடிகிறது. அல்லாஹ் பகலையும் அவன் தான் படைத்தான்,
இரவையும் அவன் தான் படைத்தான். ஆனா பகலை விடவும் இரவுல அல்லாஹு தாலா நிறைய இடங்களில் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் ஏன் இரவில் நிறைய இடங்களில் அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்யணும்? அவன் சத்தியம் செய்தால் சிறப்பாகத்தான் இருக்கும், அது உண்மையாகத்தான் இருக்கும், அது உயர்வாகத்தான் இருக்கும். ஆனா ஏன் அல்லாஹ் இரவுல சத்தியம் செய்கிறான்? சுபஹானல்லாஹ். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லுகிற 17வது அத்தியாயத்தின் 1வது வசனம், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில இருந்து விண்வெளி பயணத்தை இறைவன் ஆரம்பிக்கிற போது ரசூலுல்லாவை இரவு நேரத்தில் தான் அழைத்து சொன்னதாக அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹு தாலா தூய்மையானவன், தன்னுடைய அடியானை இரவு நேரத்திலே மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து அருள் செய்யப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹு தாலா இரவு நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான். இரவு நேரம் என்பதில் தான் இந்த மிஅராஜுடைய பயணம் நடந்திருக்கிறது. இரவில் இறைவன் சத்தியம் செய்கிறான் என்றால் அது உயர்வானதாகத்தான் இருக்கிறது. நாம் ஓதுகிற குர்ஆன் இரவில் தான் இறங்கியிருக்கிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற உயர்ந்த இரவில் தான் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். எனவே இரவு என்பது பகலை விடவும் உயர்வானது. அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவிலே 1145வது ஹதீஸ் புகாரியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, என்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா ஹீன யபுகா சுலுசுல் லைலில் ஆகிர். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் இரவின் பிந்திய மூன்றில் ஒரு பகுதியிலே அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு வருகிறான். பகலில் அல்லாஹு தஆலா வருவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இரவின் 3 பிந்திய பகுதியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிறான். வந்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், மை யதுஊனி, என்னை அழைப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஃபஅஸ்தஜீப லஹு, அவர்களுக்காக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். மை யஸ்அலனி ஃபஉதியஹு, என்னிடத்தில் யார் கேட்க இருக்கிறார் அவருக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்க இருக்கிறார் அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாளும் இரவுடைய பிந்திய நேரத்தில் தான் அவன் வந்து தன்னுடைய அடியார்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா, பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா, என்னை அழைக்க மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா காத்து கொண்டு இருக்குகின்ற ஒன்றும் அந்த இரவில் தான் இருக்கிறது. எனவே இரவு என்பது பகலை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. இபாதத் செய்வதற்கும் இறைவன் வருவதற்கும் மிஅராஜ் செல்வதற்கும் அந்த இரவைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருந்தான். புகாரியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, 4837வது செய்தி, அன்னன் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூமு மினல் லைலி ஹத்தா ததஃபத்தர கதமாஹு. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரங்களிலே தன்னுடைய கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்கக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார். ஃபகாலத் ஆயிஷா, அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி நீங்கள் கால் கடுக்க கடுக்க நின்று வணங்குகிறீர்கள்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வமா தஅഖர். அல்லாஹ் உங்களுடைய முந்திய பாவத்தையும் அல்லாஹ் உங்களுடைய பிந்திய பாவத்தையும் மன்னித்திருக்கிற வேளையில் ஏன் இவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு கால்கள் வீக்குகிற அளவுக்கு ஏன் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் வணங்க வேண்டும் என்று கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர், அஃபலா உஹிப்பு அன் அகூன அபுதன் ஷகூரா, உங்களுக்கு விருப்பம் கிடையாதா நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறுவது உங்களுக்கு விருப்பம் கிடையாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். ஃபலம்மா கசுர லஹ்முஹு ஸல்லா ஜாலிசன், பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கொழுத்த போது,
உடம்பு கூடிய போது அவரால் நின்று கொண்டு தொழ முடியாத நேரத்தில் ஜாலிசன் உட்கார்ந்து கொண்டு தொழுதிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எழும்பி ருக்குவையும் பிறகு அவர்கள் சுஜூதையும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள். இரவு என்பது பகலை விடவும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்ததாக இருக்கிறது, இறை தூதருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. இறைவனும் அந்த இரவில் தான் இந்த உலகத்துக்கு வருகிறான். அப்படிப்பட்ட இரவில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான் என்றால் அது உன்னதமானதாக, உயர்வானதாக, கண்ணியமானதாக இருக்கிறது. ஆனால் நாமோ அவ்வளவு சிறப்பான, கண்ணியமான, உயர்ந்த, இறைவன் வருகின்ற, மகத்துவம் நிறைந்த மியராஜுக்கள் நடைபெற்ற அப்படிப்பட்ட இரவுகளில் அலட்சியமாக அதை கண்டும் காணாத உறவுகளாக நாம் இருக்கிறோமாக இருந்தால் அல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இரவில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான். நாம் அதிலே அலட்சியமாக இருக்கிறோம். பாவங்கள் செய்வதற்கும், தவறுகள் செய்வதற்கும், தப்புகள் செய்வதற்கும், மறைந்து பாவங்கள் செய்வதற்கும் நாம் பயன்படுத்துகிற பெரும்பாலான கால நேரங்கள் இரவுகளாகத்தான் இருக்கிறது. நாம் அதிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற வேண்டியவர்கள். அந்த நேரத்தில் பெரும்பாலான உறவுகள் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அலட்சியமாக பாவத்தோடும் அந்த இரவுகளில் நாம் கழித்து கொண்டு அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையும் நிதர்சனமும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் சஜதா 16, 15, 16வது வசனம் அல்லாஹ் இரவை பத்தி சொல்றான் பாருங்க. இன்னமா யுமினு பி ஆயாத்தினல்லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். மூமின்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிற போது ஹர்ரு சுஜ்ஜதன் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், அவர்கள் அப்படியே அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட அப்படியே சுஜூதிலே விழுந்துடுவாங்க. இந்த வசனம் வருகிற போது ரசூலுல்லாஹ் ஓதி கொண்டிருந்தவர் இடையிலே நிப்பாட்டி விட்டு அப்படியே சுஜூது செய்தார். அதனால்தான் நாங்களும் சுஜூது செய்கிறோம். அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிற நேரம் மூமின்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது உடனடியாக அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த நேரத்திலே அவர்கள் சுஜூது செய்வார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவர்களுடைய விழாக்கள் தூக்கத்தை விட்டும் விலகி இருக்கும். அவர்களுடைய விழாக்கள் தூக்கத்தை விட்டும் இரவு நேரங்களில் மிக நீண்ட நேரம் தூங்குகின்ற உறவுகளாக மூமின்கள் இருக்க மாட்டார்கள். தூக்கத்தை விட்டும் அவர்களுடைய விழாப்புறங்கள் ஒதுங்கி இருக்கும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய ரப்பை பயந்தவர்களாகவும் ஆசைப்பட்டவர்களாகவும் அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சொத்துக்களிலே இருந்து அவர்கள் தான தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே மூமின்களுடைய பண்பு இரவு நேரங்களில் குறைவாக தூங்குவார்கள், அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். இறைவன் தந்த பொருளாதாரத்தை இறைவனுக்காக வேண்டி அவர்கள் நிறைய நேரங்களில் செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது அவர்கள் பெருமை அடிக்காமல் உடனடியாக சுஜூதிலே அவர்கள் இருப்பார்கள். எப்போதும் இரவு நேரத்தில் பயந்தவர்களாகவும் அச்சம் கொண்டவர்களாகவும் ஆசைப்பட்டவர்களாகவும் அல்லாஹுவை அழைக்குகின்ற பண்புள்ளவர்களாக மூமின்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இரவிலே ஏன் சத்தியம் செய்கிறான் என்பதை பாருங்கள். சூரத்து அத்தாரியாத் 51வது அத்தியாயத்தின் 15, 16, 17, 18வது வசனம் அவ்வளவும் குர்ஆன் வசனம் தான், அவ்வளவும் குர்ஆனிய வசனம் தான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்கள் நீர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட சுவன சோலைகளிலே அவர்கள் இருப்பார்கள். ஊற்றுகள் நிறைந்த சுவன சோலைகளிலே முத்தகீன்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்கள் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்சினீன், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். இதற்கு முன்னரும் அவர்கள் நன்மை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சுவர்க்கவாதிகளாக போனார்கள். எனவே இப்படிப்பட்ட நிறைய பண்புகளும் நிறைய சிறப்புகளும் நிறைய மதிப்புகளும் நிறைய கண்ணியங்களும் இந்த இரவின் இருப்பதினால் பகலை விடவும் அல்லாஹு தாலா இரவு நேரங்களில் ஏராளமான இடங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்கிறான் என்றால் அதிலே 1000 நலவுகள் இருக்கும், 1000 உண்மைகள் இருக்கும். அதிலே அல்லாஹு தாலா சத்தியம் செய்வது எப்போதும் உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. காலம் என்பது இறைவனுடையது, இறைவன் படைத்தது. அப்படிப்பட்ட காலத்துக்குள் அல்லாஹு தாலா ஒன்றை விடவும் ஒன்றை அவன் சிறப்பித்து வைத்திருப்பதினால் அதை நாமும் சிறப்பிக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்ற இடங்களை பாருங்க, எப்படியான இடங்கள்ல அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான் பாருங்க. சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 65வது வசனம். ஃபலா வரப்பிக்க, உன்னுடைய இரட்சகன் மீது சத்தியமாக. அல்லாஹ் தன் மீது தானே சத்தியம் செய்து கொள்கிறான். அல்லாஹ் தன் மீது தானே சத்தியம் செய்து கொள்கிறான். ஃபலா வரப்பிக்க, உன் இரட்சகன் மீது சத்தியமாக. லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனகும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த உறவுகள் மனதில் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் எந்தவிதமான நெருடலும் இல்லாமல் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக மாறமாட்டார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் மார்க்க விஷயத்தில் ஒரு தீர்ப்பு தருவாராக இருந்தால் அந்த தீர்ப்பு நம்முடைய மனசுக்கு விருப்பமாக இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் அதை ஏற்று நடப்பதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. அதை அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்து அதை ஏற்று நடந்தால்தான் நீங்கள் முஃமின்கள் அப்படி என்று சொல்றான். இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சின்னொரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. நமக்கு இந்த மார்க்கத்துடைய தெளிவு கிடைத்தனுடைய விளைவின் பிற்பாடு அல்லாஹ்ட ரசூல் செய்தாங்க, சொன்னாங்க, அங்கீகரிச்சாங்க. அப்படி என்றா நாங்க விரும்பியோ வெறுத்தோ அதை ஏற்றுக்கொள்றோம். ரசூலுல்லாஹ் விட்டாங்க என்றா விரும்பியோ வெறுத்தோ விட்டுக்கொள்றோம். ஆனால் இன்னும் இந்த மார்க்கத்தை புரியாத மக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால், நம்மளை எதிர்க்கிறதுக்காக வேண்டி, நம்மளை கண்டா நமக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்று தருகிற இறை தூதர் விரும்பாத, இறைவன் விரும்பாத எத்தனையோ அனாச்சாரங்கள் இன்றும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனும் இறை தூதரும் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அது அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிற ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலா தன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிற இன்னும் ஒரு வசனம் சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயத்தின் 80, 81, 82, 83, 84, 95வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆச்சரியமான வரலாறு. அதிலே இறைவன் உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, தன் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கிறான். லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நாம் விசாரிப்போம். அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நாம் விசாரிப்போம். இந்த வசனம் நம்மளை அளவைக்காது, இந்த வசனம் நம்மளை கவலைப்படுத்தாது, இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்காது. ஆனா ரசூலுல்லாவுக்கு பெரிய சோதனையாக, பெரிய கஷ்டமாக இருந்திருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் நமக்கு தெரிந்த வரலாறு, அப்படியே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போய் சொன்னாங்களே, அப்துல்லாஹ் இப்னு மசூத் போய் சொன்னாங்களே, நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கணும் அப்படின்னாங்களே. அப்ப அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, நான் என்ன யா ரசூலுல்லாஹ் ஓத, நீங்க கேட்கன்னு கேட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க ஓதுங்க, நான் கேட்கணும் என்று சொல்ற நேரத்துல, அந்த நேரம் குர்ஆனை ஓதிக்கிட்டு வார நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்புக்கல் ஆன், போதும் போதும், ஃபகைஃப இதா ஜஅனா என்று சொல்லுகிற வசனம் வந்தவுடன் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாள மறுமையில் நாம் கொண்டு வந்து அந்தந்த தூதர்களை எல்லாம் அந்தந்த சமூகத்திலே வைத்து நாம் விசாரிக்கிற போது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உங்களை நான் சாட்சியாளர்களாக கொண்டு வந்து விசாரிப்போம் என்ற போது
அல்லாஹ்வுடைய தூதர் மாலையாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அழுத வரலாறு நமக்கு எத்தனை பேருக்கு நம்மட பாவத்தை நினைச்சு, நாம் செய்த தவறுகளை நினைச்சு, நாம் செஞ்ச குற்றங்களை நினைச்சு கவலைப்பட்டு நம்ம ஒரு தடவை தௌபா செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டோம்னா நம்மட திருப்தி என்னன்னா அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டான். உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எல்லா பாவமும் முடிஞ்சு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எல்லாம் பியோ, இதுக்கு பிறகு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் எந்த பாவமும் செய்யல, ஆனா மௌத்து வரைக்கும் துவா செஞ்சாங்க. சஹாபாக்கள் பாவத்தில இருந்து நிறைய தப்பி கொண்டாங்க. அவங்க சுவர்க்கவாதி என்று இந்த உலகத்தில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டாங்க. ஆனா அழுதாங்க, தௌபா செய்தாங்க. நமக்கு அப்படிப்பட்ட உத்தரவாதம் கிடையாது. நிறைய பாவம் செய்கிறோம், ஆனா அழுவது கிடையாது. காரணம், பக்கத்துல உள்ளவனை பார்த்து வெக்கப்படுறோம், அல்லது அழுதா பக்கத்துல உள்ளவன் பாவம் செய்திருப்பானோ என்று நினைப்பான் என்பதற்காக வேண்டி அழுவதை விட்டு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிற போது சத்தியமிட்டு, தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், உன்னுடைய ரப்பின் மீது ஆணையாக அவர்களை ஒன்று சேர்த்து நாம் விசாரிப்போம். அம்மா கானு யஅமலூன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் விசாரணை செய்வோம். ஃபஸ்த பிமா துஅமரு, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் சொல்லுங்கள், செய்யுங்கள். அனில் முஷ்ரிகீன், இந்த உலகத்தில் இணை வைப்பவர்களை நீங்கள் வெறுத்து விட வேண்டும், புறக்கணித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடுகின்ற கட்டளையில் தன் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலா சொல்கிற போது ஃபஸ்த பிமா துஅமர், ஏவப்பட்டதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அனில் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்களோடு நீங்கள் ஒட்டுறவு வைக்க வேண்டாம், அவர்களை புறக்கணித்து விட வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒரு காலத்துல இணை வைக்குகின்ற உறவுகளை கண்டு தூரமாகினோம், பித்அத்துடைய சபைகளில் இருந்து ஓரமாகினோம், பித்அத்து சபைக்கு போகக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தோம். இன்றைக்கு மார்க்கம் ஒரு 30-35 வருஷம் பழசாகி பள்ளிகள் எங்களுக்கு ஏராளமாக வந்து மக்கள் எல்லாம் நிறைய பேர்கள் எங்களை தேடி நாடி வந்த போதும் இன்னைக்கு எங்களுக்குள்ள கொஞ்சம் முஹஸ்துதியும், சொன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, வாரவங்க வரமாட்டாங்களோ என்று சொல்லுகிற ஒரு வகையான இறைவனையும் இறை தூதரையும் மறுத்து கொண்டு மக்களை இன்றைக்கு திருப்திப்படுத்துகிற அடிப்படையில் நிறைய பேர் மாறி போயிருக்கிறாங்க. சில இடங்கள்ல சில வீடியோ காட்சிகளை பார்க்கிறோம். சில ஜனாசாக்களை அடக்கி போட்டு அந்த ஜனாசாவுக்கு இருக்கிற எல்லா பித்அத்துக்களும் செய்யறாங்க. எல்லா பித்அத்துக்களையும் செஞ்சு தொழுகை நடத்தி கபருக்குள்ள கொண்டு வந்து அதை கபர்ல வச்சு அதுக்கு பிறகு பச்சைய குத்தி தண்ணிய ஊத்தி, மழை பெஞ்சாலும் தண்ணிய ஊத்துறாங்க, மழை பெய்யுது அப்பையும் முட்டி தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அந்த பூமரத்தையும் வச்சு அதுக்கு தண்ணிய ஊத்தினதுக்கு பிறகு ஏகத்துவத்தில் பேறு போனவர்கள், பிரச்சாரத்தில் ஆரம்பமாக உறுதியாக இருந்தவர்கள், நமக்கு மார்க்கத்தை கட்டுத்தந்தவங்க, இன்னைக்கு பெரிய பள்ளிகள்ல போயிட்டு சும்மா சர்வ சாதாரணமாக அந்த பச்சையை பத்தியோ பித்அத்தை பத்தியோ எந்த விதமான ஒரு அலட்டி கொள்ளாம இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து போகிற அடிப்படையில பயான் பண்ணிட்டு வார நிலைமை இன்றைக்கு என்ன சொல்கிறோம், சமூகத்துல பார்க்கிறோம். இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிற போது பித்அத்து செய்யவும் கூடாது, பித்அத்துடைய சபைக்கு போகவும் கூடாது, ஷிர்க்கு செய்கிறவர்களை இந்த உலகத்தில் நம்ம புறக்கணித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிற போது அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். இன்னைக்கு நமக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்க ஒரு காலத்துல எங்கேயாவது நிக்காவுக்கு போனா அங்க கூட்டுதுவா ஓதினா எழும்பிட்டு வந்துடுறோம். ஆனா இப்ப என்ன செய்யறோம்னா சபையில இருக்கிறோம், அந்த சபையிலேயே உட்கார கூடாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைக்கு நாம் அலட்சியமாக இந்த விஷயத்தில் இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா சத்தியமிடுற இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க. சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தில் 66, 67, 68வது வசனங்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளவும் குர்ஆனிய வசனம். வயகூலுல் இன்சான், மனிதன் கேட்கிறான், ஐதா மா மித்து லஸௌஃப உக்ரஜு ஹய்யா, நாங்கெல்லாம் மௌத்தாகியதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று மனிதன் கேட்கிறான். அவலா யஸ்குருல் இன்சானு அன்னா கலக்னாஹு மின் கபுலு வலம் யகு ஷைஆ, மனுஷன் மறந்துட்டானா என்ன என்று இல்லாத ஒரு நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை படைத்தானே, ஒரு பொருளுமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் அவனை படைத்தானே, அதை அவன் மறந்துட்டானா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு
ஃபவரப்பிக்க, உன்னுடைய ரப்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லனஹ்ஷுரன்னஹும் வஷ்ஷயாத்தீன ثم لنحضرنهم حول جهنم جثيا, நிச்சயமாக நாம் இவர்களையும் ஷைத்தான்களையும் நரகத்தை அப்படியே சுத்தி நாம் முடங்கால் இட்டு அவர்களை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது தன் மீது அல்லாஹு தாலா சத்தியமிட்டு சொல்கிறான். மனுஷன் கேட்கிறான், மௌத்தாகி மண்ணறையில அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நாங்க மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறான். மனுஷன் மறந்துட்டானா, அவன் இன்ன பொருள் என்று எதுவுமே இல்லாத நேரத்தில் நாம் அவனை படைத்தோமே, அதை அவன் மறந்துட்டானா? அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவனை நாள மறுமையில் நாம் நரகத்துக்கு முன்னால் முழங்கால் இட்டு அவனை கொண்டு வருவோம், ஷைத்தான்களையும் நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல தப்பு செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் மிக பிரதானமான காரணம் நம்மட மௌத்து, நம்மட மன்னரை மறுமையில விசாரணை எழுப்பப்படுறது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், நேரம் இருக்குது, கொஞ்சம் துவா கேட்கலாம், உம்ராவுக்கு போகலாம், பிறகு பார்த்துக்கலாம், இப்ப ஆரோக்கியம் இருக்குது என்ற ஒரு அல்லாஹுவை ஏமாத்துவதை போல ஒரு சிந்தனையில் இல்லாம ரஹிமல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, ரசூல்லா இருக்கிறாங்க, ஒரு யூதன் வாரான். எப்படி வாரான் என்றால், கையில ஒரு இறந்த உக்கி போன ஒரு முள்ளு துண்டை எடுத்துட்டு வாரான். வந்து ரசூல்லாவுக்கு முன்னால இறந்த உக்கி போன முள்ளு துண்டை எடுத்து அப்படியே கசக்குறான். முள்ளு துண்டு இறந்து போனா சாம்பலாயிடும், கசக்கிற போது அதை கசக்கிட்டு ரசூல்லாட்ட கேட்கிறான், அல்லாஹு தாலா இந்த இறந்து போன உக்கி போன முள்ளு துண்டிலிருந்து அல்லாஹு தாலா மீண்டும் எழுப்புவானா அப்படின்னு கேட்கிறான். அப்போது அந்த மனுஷன் ரசூல்லா கிட்ட கேட்கிறான். அப்போது அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியை இறக்கிறான். என்ன தெரியுமா? அவலம் யரல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் நுதுஃபத்தின், மனிதன் பார்க்கவில்லையா அவனை இந்திரிய துளியிலிருந்து நாம் படைத்ததை மனிதன் பார்க்கவில்லையா? ஃபைதாஹு ஹசீமும் முபீன், அவன் மிக தெளிவாக அவன் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறான், மிக தெளிவாக அவன் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் எங்களுக்கு உதாரணம் இட்டு, முள்ளு துண்டை எடுத்து எங்களுக்கு உதாரணம் காட்டி அவன் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு எங்களிடத்தில் அவன் கேட்கிறான், மை யுஹில் இதாம வஹிய ரமீம், உக்கி போன இந்த முள்ளு துண்டை யார் உயிர்ப்பிப்பார் என்று உதாரணம் சொல்லி எங்களிடத்தில் கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், யுஹீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா, உங்களை இந்த முள்ளு துண்டை படைப்பதற்கு முன்னர் உங்களை யார் படைத்தானோ அவனே இந்த இறந்து போன முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் ஆரம்பமாக உங்களை எழுப்புவான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்தியை சூரத்துல் யாசின் 36வது அத்தியாயத்தின் 77, 78, 79வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சத்தியம் செய்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. எந்த இடத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்யறான் பாருங்க. சுபஹானல்லாஹ். வன்னாஸிஆத்தி கர்கா, நான் சொன்னனே, அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கணும்னா சில விஷயத்தை நம்பியாகும். அதுல கொஞ்ச நெஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. முதலாவது அல்லாஹ்வை பூர்ணமாக நம்போம். அதுல கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அவன் முர்த்ததாயிருவான். வானவர்களை சம்பூர்ணமா நம்பணும், கொஞ்ச நெஞ்ச சந்தேகம் வந்தாலும் முர்த்ததாயிருவான். அல்லாஹ் தஆலா இந்த வானவர்கள்ல சத்தியம் செய்கிறான். வன்னாஸிஆத்தி கர்கா, பாவிகளுடைய உயிரை மிக பலாத்காரமாக பறிக்கிற வானவர்களின் மீது சத்தியமாக. வன்னாஷிதாத்தி நஷ்தா, நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிற, இலேசாக கைப்பற்றுகிற வானவர்களின் மீது சத்தியமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னுடைய உயிர்களையும் உங்களுடைய உயிர்களையும் கைப்பற்றுகிற போது இந்த மெதுவாக அழகான முறையில் கைப்பற்றுகிற வானவர்களை அல்லாஹு தாலா அனுப்பி என்னுடைய உங்களுடைய உயிர்களை அல்லாஹு தாலா கைப்பற்றுவானாக. வன்னாஷிதாத்தி நஸ்தா, நல்லவர்களுடைய உயிர்களை இலேசாக கைப்பற்றுகிற வானவர்களின் மீது சத்தியமாக. வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா,
வேகமாக உசுறுகளை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக நீந்தி செல்லுகின்ற வானவர்களின் மீது சத்தியமாக, ஃபஸ்ஸாபிகாத்தி சபுகா, ஒருவரை ஒருவர் முந்தி செல்லுகின்ற வானவர்களின் மீது சத்தியமாக, ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாஹுடைய கடமைகளை இந்த உலகத்தில் கச்சிதமாக அந்த கடமைகளை நிறைவேற்றுகின்ற நிர்வாகிக்கின்ற அந்த வானவர்களின் மீது சத்தியமாக, யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, பூமி ஒரு நடுக்கமாக நிச்சயமாக நடுக்கும், தத்பௌஹர் ராதிஃபா, அதை தொடர்ந்து மீண்டும் பூமி நடுக்கும், குலூபு யௌமஇதின் வாஜிஃபா, அந்த நாளில் நெஞ்சுகள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போயிருக்கும், அபுசாருஹா ஹாஷிஆ, பார்வைகள் எல்லாம் பயத்தால் அச்சத்தால் கீழ்நோக்கி போயிருக்கும், யகூலூன ஐன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா, நாம் நிச்சயமாக மண்ணறைகளில் இருந்து திரும்பவும் எழுப்பப்படுவோமா என்று மனிதன் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் படைத்தது, அல்லாஹ் தந்த உசுறு, அல்லாஹ் தந்த உடம்பு, இந்த உடம்புல இருந்து இந்த உசுரை பிரிச்சு எடுத்து இந்த உடம்பு மீண்டும் மண்ணறையில வைக்கப்பட்டதற்கு பிறகு எழுப்பப்படுறது சம்பந்தமாக அல்லாஹ் எத்தனை இடத்துல எப்படிப்பட்ட வானவர்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பாருங்க. என்ன அர்த்தம் தோழர்களே? மரணம் என்பது, உயிர் கலட்டப்படுவது என்பது, பாவிகளுடைய உயிர் பதற பதற பறிக்கப்படுவது என்பது, நல்லவர்களுடைய உயிர்கள் லேசாக கலட்டப்படுவது என்பது, மறுமை என்பது, இந்த பூமி அழிக்கப்படுவது என்பது, சூர் ஊதப்படுவது என்பது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத உண்மையான ஒன்று என்பதை அல்லாஹு தஆலா உண்மையாளவன். அந்த உண்மையை நிறுவனம் செய்வதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களின் மீது பல இடங்களிலே பலதரப்பட்ட பண்புகள் கொண்ட வானவர்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறானாக இருந்தால், இன்றைக்கு நம்மளெல்லாம் இறைவன் சத்தியமிட்டு சொல்லுகிற இந்த மரணத்தில், எழுப்பப்படுகிற இந்த மறுமையில், மன்னரையுடைய வாழ்க்கைகளில் அலட்சியமாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி புகாரியில 4482வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. கஸ்தபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஈமான் கொள்ளவில்லை, என்னை ஆதமுடைய மகன் பொய்ப்பிக்கிறான். வலம் யக்குன் லஹு தாலிக், அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னை பொய்ப்பிப்பதற்கு. என்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை? கஸ்தபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை பொய்ப்பிக்கிறான், அவன் ஈமான் கொள்ளவில்லை. வலம் யக்குன் லஹு தாலிக், அவனுக்கு எந்த விதமான தகுதியும் உரிமையும் என்னை பொய்ப்பிப்பதற்கு அவனுக்கு கிடையாது. வசத்தமணி, ஆதமுடைய மகன் என்னை ஏசுகிறான், என்னை பேசுகிறான். வலம் யக்குன் லஹு தாலிக், அவனுக்கு என்னை ஏசுவதற்கோ பேசுவதற்கோ எந்த உரிமையும் கிடையாது. ஃபஅம்மா தக்ஸிபூஹு இய்யாய, அவன் என்னை பொய்ப்பிப்பது என்பது, என்னை மறுப்பது என்பது, ஃபஸஅம அன்னி லா அக்திரு அன் உஈதஹு கமா கான, அவன் எப்படி இப்போது உயிரோடு இருக்கிறானோ அதே போன்று நான் மீண்டும் அவன் மரணித்ததன் பிற்பாடு அவனை நான் எழுப்ப மாட்டேன் என்று அவன் எண்ணுவதுதான் அவன் என்னை பொய்ப்பிப்பதாகும். அம்மா ஷத்முஹு, அவன் என்னை ஏசுவது என்பது, மனிதன் எனக்கு சொல்கிறான், ஆதமுடைய மகன் சொல்கிறான், லீ வலதுன், எனக்கு ஒரு பிள்ளை இருப்பதாக சொல்கிறான். ஃபஸ்பஹானி அன் அத்தகித சாஹிபத்தன் அவ் வலதன், அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கு துணையோ அவனுக்கு பிள்ளைகளோ கிடையாது, அவனுக்கு எந்த ரைட்ஸும் எந்த உரிமையும் என்னை பொய்ப்பிப்பவும் என்னை பொய்ப்பிக்கவும் என்னை ஏசவும் அவனுக்கு தகுதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்.
அபு மூசா அல் அஷ்ஆரி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, புகாரியில 6099வது செய்தி, அழகான ஒரு செய்தி. லைஸ ஷையுன் அஸ்பர அலா அஸன் சமிஅஹு மினல்லாஹ். அல்லாஹுவை விடவும் ஒரு அழகிய பொறுமைசாலி யாருமே கிடையாது. அல்லாஹுவை விடவும் ஒரு அழகிய பொறுமைசாலி யாருமே கிடையாது. இன்னஹும் லயதுஊன லஹு வலதன். அவர்கள் அல்லாஹுக்கு பிள்ளை இருப்பதாக, அல்லாஹுக்கு பிள்ளை ஒன்று என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வஇன்னஹு லயுஆஃபீஹிம் வயர்சுகுஹும். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கும் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹுவை தவிர யாருமே அழகிய பொறுமைசாலிகள் கிடையாது. உண்மைதானே தோழர்களே? நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு, நானும் நீங்களும் செய்த அநியாயத்துக்கு, நானும் நீங்களும் செய்த தவறுக்கும் குற்றத்துக்கும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் தண்டிப்பதாக இருந்திருந்தால் ஒரு முள்ளு துண்டு கூட இந்த பூமியிலே மிஞ்சிருக்காது. அவ்வளவு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அவன் தந்த உடம்பு, அவன் தந்த உயிர், அவன் தந்த வீடு, அவன் தந்த சொத்து, அவன் தந்த கண்கள், அவன் தந்த காதுகள், அவன் தந்த கைகள், அவன் தந்த காதுகள், அவன் தந்த ஆரோக்கியம், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக, அவனை எதிர்க்கிற அடிப்படையில், அவனுக்கு இணை வைக்கிற அடிப்படையில், அவனுக்கு விதாத்து செய்கிற அடிப்படையில், அவனுக்கு துரோகம் செய்கிற அடிப்படையில், யாரும் பார்க்கவில்லை என்று அவன் பார்க்கிறான் என்பதை அறிந்தும் அறியாதவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அவனை விடவும் ஓர் அழகிய பொறுமைசாலி இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? நானும் நீங்களும் செய்கிற தவற என்னையும் உங்களையும் பெத்த வாப்பாவும் உம்மாவும் கண்கூடாக காண்பார்களாக இருந்தால் தலை முழுகிடுவாங்க. நீ என்ற பிள்ளை இல்ல ஓடுண்டு சொல்லிடுவாங்க. நானும் நீங்களும் செய்கிற பாவங்களையும் குற்றங்களையும் துரோகங்களையும் என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் பார்ப்பார்களாக இருந்தால் நீ எல்லாம் ஒரு தந்தையா என்று நம்மளை பார்த்து கேட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு மறைந்து ஒளிந்து நானும் நீங்களும் இறைவனுக்கு நன்றி கெட்ட மனிதர்களாக வாழ்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அழகான ஒரு செய்தி, லைஸ ஷையுன் அஸ்பர அலா அஸன் சமிஅஹு மினல்லாஹ். அல்லாஹுவை விடவும் ஒரு அழகிய பொறுமைசாலி யாருமே கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு பிள்ளைகள் உண்டு என்று ஒரு சமூகம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற போதும் அதையும் அவன் பொருட்படுத்தாமல் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் உணவு கொடுத்து கொண்டு அவர்களுக்கும் ஆஃபியத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனை விடவும் ஒரு நல்ல அழகான பொறுமைசாலி யாருமே கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சத்தியம் செய்கிற இன்னும் ஒரு இடம், சூரா அஸ்-ஸாரியாத் 51வது அத்தியாயத்தின் 22, 23வது வசனங்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். வானத்தில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் உங்களுக்கு உரிய உணவும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நம்மெல்லாம் நம்மட முயற்சின்னு தானே நினைக்கிறோம். இல்லை தோழர்களே, அவன் போட்ட பிச்சை. இந்த வசனத்துக்கு தஃப்சீர் அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான். வானத்தில் இருந்துதான் மலைகள் பொழிகிறது. அந்த மலைகள் பொழிவதின் ஊடாக இந்த மண் பசுமையாகிறது. இந்த மண்ணில் மனிதன் பயிர்களை போடுகிறான், பயிர்களிலே இருந்து அறுவடை செய்கிறான், மண்ணில் உழைக்கிறான், மண்ணில் தேடுகிறான். இறைவன் தருகின்ற உணவு வானத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வமா துஅதுன், அவன் வாக்களித்ததும் வானத்திலே இருக்கிறது. ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்து, இந்த வானத்தின் இரட்சகன் மீது சத்தியமாக, இந்த பூமியின் இரட்சகன் மீது சத்தியமாக, இன்னஹு லஹக்குன் மிஸ்ல மா அன்னக்கும் தந்திகூன், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் எப்படி பேசிக் கொண்டிருப்பது உண்மையோ அதே போன்று இந்த வானத்தின் இரட்சகன் மீது சத்தியமாக, இந்த பூமியின் இரட்சகன் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உணவுகளும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது சத்தியமிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறானாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மாலி மாலி மாலி, ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாளும் எண்டது எண்டது எண்ட சொத்து என்றே அடம்பிடி